சொல்வதெல்லாம் உண்மை. உங்களுடைய தாலி கட்டின மனைவி விட்டுட்டு என்னதான் மனைவியோட தங்கச்சியா இருந்தாலும் அது உங்களுடைய மனைவி அல்ல, உங்களுக்கானவங்க அல்ல. அது விட்டுட்டே போயிருந்தாலும் அந்த கணவனுக்கானது இல்லை, அது இன்னொருத்தர் அது வாழ்க்கையை அதை தேடிக்கிறதுக்கு அதுக்கு உரிமை இருக்கு. ஏதோ ஒரு விபத்து நடந்திருக்கு உங்க வாழ்க்கையில, அந்த விபத்துல இருந்து அது தப்பிச்சுக்க நினைக்குது. நீங்களும் அது விட்டுறதுதான் நல்லது. இனிமேலும் போய் அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, நமக்கு தெரியுது நமக்கு உரிமையானது இல்லை, நமக்கு தெரியறப்ப நம்ம போய் பழகிறப்பவே நமக்கு தெரியும் அது என்னைக்கு இருந்தாலும் நம்ம விட்டு போயிரும்னு. அந்த பொண்ணு போய் ஏதாவது இந்த பொண்ணு போலீஸ் கேஸ் கொடுத்தாலோ இல்லை அந்த பொண்ணு போலீஸ் கேஸ் கொடுத்தாலோ என்ன ஆகும்? என்ன டார்ச்சர் பண்றாருன்னு அந்த பொண்ணு ஒரு கேஸ் கொடுத்ததுன்னா என்ன ஆகும்? கேட்க ஆள் இல்லைன்னு குடிச்சிட்டு அம்மாவும் மகனும் மாற்றி மாற்றி போய் டார்ச்சர் பண்ணுறீங்களா அவங்க வீட்டில்? உங்கள் அம்மா நல்லா பார்த்துக்குவாங்க போல இருக்கு, எல்லாம் செய்வாங்க போல இருக்கு, ஆனால் அவங்களும் வார்த்தையை பயங்கரமாக விடுவாங்க போல இருக்கு. இந்த ரொம்ப செல்ல மகனை பயங்கரமாக பெட் பண்ணி வளர்த்திருக்காங்க போல இருக்கு. பையனை நம்பி முழுக்க பையனுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க போல இருக்கு. அப்படிலாம் இல்லை மேடம். ஆரம்பத்தில் அந்த பொண்ணு மேலே ரொம்ப பாசமாக தான் இருந்தாங்க. என்ன போய் சொல்ல வேணாம், உண்மையை அதுவே சொல்லுங்க. இப்போ வந்து இப்போ என்ன தெரியுமா மேடம் சொல்றீங்க கேளுங்க. ஏன் பார்க்கறது? நீங்க என்ன பண்ணீங்க? நான் சொல்கிறேன் மேடம். அதுக்கு இது என்ன பண்ணிச்சு, இந்த கல்யாணத்துக்கு சாரியெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க அம்மா, பட்டு சாரியெல்லாம், அதெல்லாம் எதுவுமே வித்துச்சு. கல்யாண புடவைலாம் வித்துச்சு. அது எதுக்கோ வந்து என்ன வீட்டு விட்டு தொத்தி அமிச்சிட்டாங்க மேடம். அம்மா பிள்ளைய சண்டை போட்டு என்ன தொத்தி அமிச்சிட்டாங்க. குழந்தைய நான் 3 குழந்தைய நான் கூட்டின்னு போயிட்டேன். அந்த குழந்தைங்களுக்கு துணியும் இல்ல, எந்த துணியுமே இல்ல, எந்த துணியும் இல்லாத எத்தாந்து விட்டாங்க. என் கையில வேற எந்த நகைகளும் இல்ல, அது 2 தான் இருந்தது. நான் அந்த மனசு கஷ்டத்தோடு நான் அந்த பொண்ணைய நான் வித்துட்டு நான் அந்த குழந்தைக்கு துணி வாங்கி கொடுத்தேன் மேடம். அது இன்ன வரைக்கும் சொல்லி காட்டுவாங்க. அதுல இருந்து அம்மாக்கு என்ன தொலைது அந்த புடவை, இன்னும் 2 புடவை தான் வாங்கி கொடுத்துருங்களேன். இப்ப என்ன? ஐயோ, நான் எனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்ல. அதே சொல்லி அவங்க தான் இப்ப டார்ச்சர் எல்லாத்துக்கும் காரணம். இப்ப வந்தது காரணமே எங்க அம்மா தான் வந்தாங்க மேடம். கத்தியில குத்துறதுக்கு வந்தாங்க. இப்போ அதுக்கு என் சின்ன பொண்ணு, எங்க மாமியார் என்ன மேடம், அதுக்கு எங்க சின்ன பொண்ணு பண்ண 2வது பொண்ணு அம்மா இது அப்பதான் எங்க அம்மாவை குத்தாதீங்க அப்படின்னா அந்த கோவத்துல பீரோ பக்கத்துல இருந்து அந்த பீரோ கரண்ட போய் வச்சாங்க. அவ்வளவு கோவக்காரங்களா உங்க அம்மா? பிரஷர் ஜாஸ்தி. என்னையும் பிரஷர் இருக்கவங்க எல்லாம் கத்தி எடுத்து குத்த போவாங்க பண்ணாங்க. அதுக்கே தெரியுமே. உங்களேவா? ஆமா, பாத்துருக்குது. என்ன பண்ணாங்க எனக்கு தெரியும். அவங்க 2 பேரும் பயங்கரமா சண்டை போட்டு அப்புறம் என்ன இருக்குது பக்கத்துல என்ன இருக்கு எடுத்து அடிச்சிருவாங்க என்ன, அதெல்லாம் தெரியாது. 2 பேருக்கு நடுவில் இப்ப நான் மாட்டின்னு இருக்கிறேன் மேடம். இப்போ அவர் சொல்றாரு இனிமே நல்ல வாழ்க்கை வாழலாம். இதேதான் மேடம் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து பார்க்கலாம். இல்ல மேடம், என்ன தெரியுமா சொல்றேன், இதேதான் 10 வருஷமா சண்டை வீட்லயே இருக்கிறதுனால ஒருத்தர் காலையில இருந்து நைட் வரைக்கும் சாயந்தரம் வரைக்கும் பாத்துக்கிறோம். அந்த பெண்களை போய் நீங்க இந்த அளவுக்கு கொடுமை பண்ணலாமா? நீங்க அவங்கள பாக்குறப்ப நீங்க ஒரு செல்வாக்கா இருக்கிறீங்க, அம்மாவுடைய ஆதரவுல தம்பியோட ஆதரவுல நீங்க செல்வாக்கா இருக்கிறீங்க. அப்படிங்கிறப்ப அந்த லேடிஸ் கஷ்டப்படுத்தலாமா? சப்போர்ட் பண்ணுவாங்க. வசதி எங்க இருக்கோ அங்கதாமா பண்ணுவாங்க. அவங்க சிங்கப்பூர்ல இருந்து வருவாங்க, பணம் எங்க இருக்கோ பணம் எங்க இருக்கோ யார்கிட்ட இருந்து வருமானம் இருக்கோ அதைத்தான் இந்த உலகம் சப்போர்ட் பண்ணும். அதாவது நல்லவங்களுக்கு எளியவர்களுக்கு இது காலம் இல்ல. அயோக்கியன் வில்லத்தனம் பண்றவங்க இவங்களுக்கு தான் உலகமே சப்போர்ட். சண்டே ஒரு நாள் வீட்டுல இருக்க போறோம், அவ்வளவுதான். அப்ப நம்மளுக்கு அதிகமா சண்டை வரதுக்கு சான்ஸ் இருக்காது. அதனால சொல்றேன், நான் வேலைக்கு கூட்டு போய் ஒரு ட்ரை பண்ணி பாருங்களேன். வேலை எல்லாம் வாங்கி கொடுத்திருக்காரு, ட்ரை பண்ணி பாருங்களேம்மா. இல்ல மேடம், நான் என்னைக்கு அந்த மாதிரி வார்த்தை கேட்டு ஏதோ நமக்கு சொந்த பந்தத்துல நிமிஷம் மேடம், அப்ப கூட நான் இருக்கிற இடத்துலதான் மேடம் இவ்வளவு வேலைக்கு சேர்க்கிறாரு. கேளுங்க மேடம், நான் செய்யற இடத்துலதான் மேடம் இவ்வளவு வேலைக்கு சேர்க்கிறாரு. இவரு கூட நான் இருந்த நான் வேலை பண்ணேன், எங்க அம்மா வீட்லயே இருந்த நான் வேலை. அந்த படத்தையும் வாங்கி நீங்க குடிச்சிருவீங்க. வேண்டாம் மேடம், ஏன்னா நான் அம்மா அனுப்புறாங்க, நம்பி சம்பாரிச்சு கொடுக்குறாரு, 2 பேர் சம்பாரிச்சு கொடுக்குறாங்க. நீங்க எதுக்கு வேலைக்கு போகணும்? நீங்க அப்படியே மஜாவா மைனரா தெரிஞ்சுட்டே இருக்கலாம். இல்ல மேடம், 1 வருஷம் 2 வருஷம் இல்ல 10 வருஷமா நான் இப்படிதான் மேடம். நான் ஒரு சான்ஸ் கொடுத்து பார்த்தா இல்லைங்க மேடம், உங்க கால கூட நான் ஐயோ வேண்டாம் வேண்டாம் மேடம், ப்ளீஸ் மேடம். யோசனை பண்ணுமா? 29 வயசு தான் ஆகுது உங்களுக்கு. பரவாயில்ல மேடம், 4 குழந்தைங்க இருக்கு, சின்ன குழந்தைங்க, 4 குழந்தைங்க. ஹஸ்பண்ட் இல்லாம இதுல வேற அவங்க அம்மா என்ன சொல்றாங்க, நான் உனக்கு இப்படியேப்பட்ட பொண்ணு, இப்படியேப்பட்ட இதுல இருந்து நான் உனக்கு பொண்ணு எடுத்து கொடுத்துட்டேனே அப்படின்னு அவங்களும் பேசுவாங்க. என்ன வசதி இல்லாத இடத்துல இருந்து ஏன் அவங்க தானே எடுத்தாங்க, அவரா வந்து பண்ணிக்கல, நீங்களா போய் பண்ணிக்கலையே? லவ் மேரேஜ் இல்லையே. அப்புறம் என்ன அவங்க பேசுவாங்க. நான் இது வரைக்கும் நான் அப்படி நினைச்சு கூட கிடையாது. இவரதான் பேசுகிறார் மேடம் அவங்க அம்மாக்கு. இல்ல நீதானே இப்படிப்பட்ட பொண்ணு, இப்படிப்பட்ட குடும்பத்துல இருந்து நீ பொண்ணு அவங்க என்ன கேட்கும் போது நான் அதெல்லாம் ஒரு பேச்சு வார்த்தையில வர்றப்போ அப்படி வர்றது, அதை நீங்க பெருசா எடுத்துக்க வேண்டாம். அவர் பண்ண மாபெரும் தப்பு உங்க தங்கச்சியோட பழகுனது. உங்க தங்கச்சிக்கு அதுக்கு ஈக்குவல் பங்கு இருக்கு, நீங்களும் எல்லாம் சப்போர்ட் பண்ணிருக்கீங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில. அதனால அதையும் விட்டுறலாம். இனிமே தங்கச்சி வேண்டாங்குது, அதை நம்ம சொல்லலாம்.
இல்ல But மேடம் நீங்க அவரோட போய் அவன் வாழுங்க. வந்து ஒரேடியா மேடம் தொடர்பு ஆனா நான் 10 வருஷமா நான் அவஸ்தைப்பட்டுக்கிறேன் மேடம். 10 வருஷமா நான் அவருக்கு நான் படாத பாடு நான் பட்டு நான் இப்ப வந்து எனக்கு ஏன் தான் இந்த வாழ்க்கை நம்மளுக்கு அதை நம்ம செத்து போனாலுமே இல்ல, தானே அப்படி சொல்லக்கூடாது. 4 நான் குட்டி குட்டி கண்டிப்பா குழந்தைகளை மேடம் விட்டுட்டு இவரு கூட நான் இப்ப போன நான் செத்துதான் மேடம் போவேன். ஏன்னா அந்த அளவுக்கு நான் அவர் என்னைக்கு என் சாவை நான் பாக்குறேன் அவரு எதிர்பார்த்திருந்தாரோ அதுல இருந்து நான் இவரு கூட நான் வாழணும்னு அவசியம் இல்லை மேடம். எனக்கு தயவு செய்து எனக்கு இவரு கிட்ட விடு வச்சு கிணத்தாண்ட போனதெல்லாம் நான் பார்க்கவே இல்லை மேடம். அபாண்டமா போய் சத்தியமா பேசுறாங்க. பார்த்தாரு மேடம். நான் தூங்கிட்டு இருக்கேன். சத்தியமா அந்த பார்த்தாரு. எதிர் வீட்டுல இருக்கவங்க எல்லாம் நான் போய் கேக்குறேன் எங்கக்கா ஒய்ஃப் வந்து துடிச்சுக்கிட்டு உயிரை விட போற சமயத்துல தூங்கிட்டு இருப்பீங்களா நீங்க? என்னையா சண்டை நடந்து முடிச்சிட்டு சாப்பிட்டோம் மேடம். முதல்ல பார்த்தேன்னு சொன்னீங்க, வந்து உட்கார்ந்தப்ப சொன்னீங்க பார்த்தேன்னு. ஆமா போச்சு, நான் பின்னாடி போகுது கிணத்துக்கு போறது எனக்கு பிடிக்காது, அது அந்த கிணத்துக்கிட்ட போச்சுன்னு வந்தோடனே என்கிட்ட வந்து சொல்லுது சொன்னீங்க. மேடம். இப்ப அப்படியே இல்லைங்கிறீங்க. என்கிட்ட வந்து சொல்லுது நான் அந்த கிணத்தா போய் பார்த்து நான் அன்னைக்கே திட்டினேன் அந்த கிணத்தாண்ட எல்லாம் போக கூடாதுன்னு சொல்லி அதான் இப்ப நான் உங்ககிட்ட வந்து சொன்னேன். ரோட்ல அப்படியே ஓட வரனாரு அப்படியே இந்த பிளவுஸ குச்சி இப்படி இருக்கிறவங்க உன்னை அம்மனம்மா தான் அனுப்புவேன். ரொம்ப கேவலமா பண்ணிக்கிறாரு மேடம். மனசு ரொம்ப நொந்து போயிருக்காங்க அவங்க. கொஞ்சம் டைம் கொடுங்க அவங்களுக்கு, தெரியுதா? இப்ப வந்து நான் வந்து அந்த பொண்ணை வந்து இனிமேலும் ப்ரெஷர் பண்ணா மறுபடியும் வேற ஏதாவது முடிவு போயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. அநியாயமா அந்த 4 பெண் கூட சின்ன சின்ன குழந்தைங்க அனாதையாயிரும். இல்ல நம்பி 2 பொண்ணு என்கிட்ட தான் இருக்கு, ஹாஸ்டல்ல படிக்கிறாங்க. அம்மா இல்லன்னா என்னால இனி முடியாது. அவசரப்படக்கூடாது, அதாவது உணர்ச்சி வசப்பட்டு முடிவு எடுக்க கூடாது. 4 குழந்தைகளோட எதிர்காலம் இருக்கு. நான் இது வரைக்கும் நான் சந்தோஷமா நான் வாழ்ந்தது இல்ல மேடம். அவர் என்னதான் எனக்கு வாங்கி கொடுத்த நான் கேட்கறதுலாம் வாங்கி கொடுப்பாரு. நான் இல்ல நான் சொல்ல அது வாங்கி கொடுத்த நிம்மதியே விடாத வாழ வைக்காத இருப்பாரு. எனக்கு சுத்தமா எனக்கு பிடிக்கல. இப்ப எங்க அம்மா நான் இவரு கூட இருந்து நான் வேலைக்கு போதானே எங்க அம்மா கூட இருந்து வேலைக்கு போனான்னு நினைச்சீங்களா நான் சந்தோஷமா இருப்பேன் மேடம். என்னைக்கு இவரு என் சாவனை நிம்மதியா நிம்மதியா இருப்பேன் மேடம். அவ்வளவுதான். ரொம்ப ரணப்பட்டு போயிடுச்சு, 10 வருஷமா புண்பட்டு போயிருக்கு. இப்ப வந்து உங்க ஆதரவு இவ்வளவு வசதி வாய்ப்புகள் இருக்கு, உங்க அம்மானால 4 குழந்தைக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும்னா கூட பரவாயில்ல, வேண்டாம் நான் எங்க அம்மா வீட்டுல போய் நான் உழைச்சு ஏதோ என்ன பண்ணிக்கிறேங்கிற அளவுக்கு வந்துருச்சு அந்த பொண்ணு. அந்த பொண்ணு உங்களை பார்க்க கூட விரும்பல. டு பி ஃப்ராங்க், 2 பேத்தையும் விட்டுட்டு இந்த பொண்ணுக்கு டைம் கொடுங்க. அந்த பொண்ணு வாழ்க்கை நிமித்தல இருக்கு. இல்ல மேடம், டைம் எல்லாம் வேண்டாம் மேடம். எனக்கு இப்ப எனக்கு ஒரு வழி பண்ணிடுங்க மேடம். எனக்கு விஜயலட்சுமி, இனிமேலும் இந்த தவறான உறவை கண்டினியூ பண்ண விருப்பமா? இன்னும் உங்க மாமா வேணுமா வேண்டாமா? வேணாம் மேடம். தீர்மானமா சொல்றீங்களா? கம்ப்ளீட் உங்களுக்கு விடுதலை வேணும். அவருடைய நிழல் கூட அவருடைய பார்வை கூட உங்களுக்கு படுறதுக்கு எனக்கு வேணாம் மேடம். எனக்கு குழந்தைங்க எனக்கு முக்கியம் மேடம். எனக்கு வேணாம் மேடம். எனக்கு வாழ்க்கையே வேணாம் மேடம். விட்டுறணும். நீங்க விட்டுறேன் மேடம். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்ததுன்னா நிலவரம் ரொம்ப மோசமா போயிடும். சரி விட்டுறேன் மேடம். இனி அவரால் உங்களுக்கு தொந்தரவு இருக்காதுமா. அப்படி தொந்தரவு இருந்ததுன்னா எனக்கு உடனே ஃபோன் பண்ணுங்க. இருக்காது, அவர் பண்ண மாட்டார், அவருக்கு தெரியும். சரிதா? சரிங்க. நீங்க சொல்லுங்க. லதா, கொஞ்ச நாள் மனசு ஆடுற வரைக்கும் அம்மா வீட்டுல இருந்துட்டு. இல்ல மேடம், எனக்கு இப்ப என்ன பண்ணுங்க மேடம். ஒரே அம்மாவோட போயிருங்க. இப்ப போக வேண்டாம், இப்ப போக வேண்டாம். அவர் அனுப்பிச்சு விட்டுறேன் நான். இனிமே இந்த பெண்களுடைய வாழ்க்கையில நீங்க வந்து டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. அவங்களாவே என்னைக்கு ஹஸ்பண்ட் வேணும்னு அந்த பொண்ணு என்னைக்காவது கூப்பிட்டுதுன்னா அன்னைக்கு வரைக்கும் நீங்க பொறுமையா இருக்கணும். குடும்பத்துல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொன்னீங்களே, அதையெல்லாம் சரி பண்ணிக்கோங்க. நேயர்களே, நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு பேசி பார்த்தாச்சு. லதாவுக்கு மனசுல வலி ரொம்ப அதிகமா இருக்கும் போல இருக்கு. அவருடைய பிஹேவியர்ல அது வந்து புண்பட்டு போயிருக்கு. தெரிஞ்சு பண்ணாரா தெரியாத பண்ணாரா? லதாவோட கணவர் சின்ன பையனா தெரியறாரு, ஒரு மெச்சூரிட்டி இல்லாம பண்ணாரா, அவர் வளர்ந்த முறையா, வளர்ப்பு சரியில்லையா, எதுவும் தெரியல. ஆனா ஏதோ ஒரு விதத்துல அந்த பொண்ணை நம்மளுக்கே தெரியுது 2 விதத்துல எல்லாம். இதுக்கு மேல வேண்டவே வேண்டான்னு இல்ல தவறான முடிவுக்கு போயிருவேன்னு சொல்ற பொண்ணை வற்புறுத்தி அனுப்புறதுக்கு நமக்கு மனசு இல்லை. இவங்க 2 பேரும் மீண்டும் சேர்றது இவருடைய இனிமேல் நடந்துக்கிற விதத்துல இருக்கு. அவர் எவ்வளவுக்கு எவ்வளவு அமைதியா அன்பா பண்பா நடந்துக்கிறாரோ அவ்வளவு விரைவில் அவருக்கு திரும்பி அவருடைய குடும்பம் கிடைக்கும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா இப்போதைக்கு லதா விரும்புற மாதிரி லதாவுடைய கணவர் கம்ப்ளீட்டா அந்த குடும்பத்தை விட்டு, குழந்தைகளை மட்டும் பார்த்துக்கிட்டு கம்ப்ளீட்டா அந்த குடும்பத்தை விட்டு அவர் வழியை அவர் பார்த்துக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கறதான் நமக்கு சொல்ல தோணுது. வேற வழி இல்லை. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். சொல்வதெல்லாம்